இது ஒரு 3 மாசமா வந்துட்டு இருக்கு. 3 மாசமா தொடர்ந்து தொடர்ந்து மோர், கூழ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துருக்காங்க. தண்ணி 24 ஹவர்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. மக்களுக்கு ரொம்ப பயன்படுது. கண்டிப்பாக 100%. டெய்லி ஒரு 500 பேர் இங்கே வந்து திறப்பாங்க. பஸ் ஸ்டாப் இது. இங்கே ஒரு 500 பேர் டெய்லி பயணம் அடைகிறாங்க. 500 பேர் மேலே தான் இருப்பாங்க. ஆனால் மோர், கூழ் கூழ் கேழ்வரகு கூழ் தினந்தோறும் கூழ். அதாவது காலையில் வந்து டிஃபன் சாப்பிடணும் அவசியமே இல்லை. வேலைக்கு போகிறவங்க குடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், ஒரு 500 பேருக்கு கம்பல்சரி பண்ணுறாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கேண்ணா. 3 மணி நேரம். அதுக்கப்புறம் தண்ணீர் பந்தல் 24 ஹவர்ஸ் ஒரு 10 கேன் ரெடியாக வச்சுட்டே இருப்பாங்க இப்போ. ஆமாம், வரவங்க போகிறவங்க கேனில் குடிச்சிட்டு போகிறாங்க. எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. ஆமாம், 4 பானை வைக்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 4 பானை வைக்கிறாங்க. 4 பானைக்கு இந்த மினரல் வாட்டர் கேனு ஒரு 10-20 கேன் எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும். அது காலியாச்சுன்னா டக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் தம்பி வந்து அந்த இறங்கிடுவோம்ல. அது எப்போவுமே தண்ணிக்கு இல்லைன்ற ஒரு குறையே இருக்காது. நல்லா பண்ணுறாங்க. சில பந்தல்லாம் சில இடத்துல வந்து பந்தல் மட்டும் தான் இருக்கும், பானை இருக்கும், தண்ணி இருக்காது. அந்த குறையே கிடையாதுங்க. வச்ச நாள்லேருந்து இன்றைக்கி ஒரு 3 மாதம் ஆகும். தொடர்ந்து 3 மாதமாக தொடர்ந்து பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், தொடர்ந்து ஒரு நாள் கூட இல்லைன்ற மாதிரி இருக்காது. டெய்லி ரெகுலராக இதுக்காக இந்த பக்கம் பஸ்ஸில் இறங்குறவங்க, பஸ்ஸு டிரைவருங்கெல்லாம் கண்டக்டர்லாம் இறங்கி வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆமாம், அவங்களே ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸை நிறுத்திட்டு இறங்கி வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க. ஆட்டோஸ் ஆமாம், இங்கே ஒரு 70 ஆட்டோ ஓடுது. நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் டெய்லி. இங்கே பப்ளிக் டெய்லி ஒரு 1000 பேர் இங்கே வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்குது. 500-600 பேர் கம்பல்சரி டெய்லி இந்த மோரும் கூட குடிச்சிட்டு தான் போகிறாங்க. மக்கள் ரொம்ப பயனடைகிறாங்க. நல்ல விஷயம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து செயல்படுத்தணும். நாம் தமிழர் கட்சி சார்பாக தம்பிகள் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும். நன்றி. நாம் தமிழர் கட்சி பரவாயில்ல. நாங்கள் பசிக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம். வந்து மதியானத்தில் வந்து நல்லா கூழ் கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், மோர் கொடுக்குறாங்க, கொஞ்சம் களை ஆறுது. எங்களுக்கு ரொம்ப பசிக்கு ரொம்ப ஊற்றுறாங்க. நாம் தமிழர் கட்சி பரவாயில்லைங்க. தமிழர் கட்சி நாங்கள் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஓட்டு போடுவோம். தினந்தோறும் வர சார். மணி 12 மணிக்கு ஷிஃப்ட்டு, 11 முக்காலுக்கெல்லாம் வரோம். கூழ் ஊற்று. ஆமாம் சார், வேலைக்கு வரோம், சாப்பிடாதே வரோம். அதுக்குன்னே கொஞ்சம் கூழ் ஊற்றுறாங்க. நம்ம பசிக்கு நல்லா குளிர்ச்சியாக குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வரோம் நாங்கள் சார். வந்து குடிச்சிட்டு தான் நாங்கள் போகிறோம். இருக்குது சார், பயன் தான் சார். ஆமாம் சார், எவ்வளோ பேர் பசி இல்லை பசிக்காக வராங்க, டக்குன்னு கூழ் மோர் கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம் சார். ஆமாம், பரவாயில்ல சார். நாம் தமிழர் கட்சி நாங்கள் நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடுவோம். பரவாயில்ல சார், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சோழங்கனூர் தொகுதியில் துறைப்பாக்கத்தில் ஒரு 61 நாளாக நாங்கள் இங்கே கூழும் மோரும் கொடுத்துட்ருக்குறோம். மக்கள் நிறைய பேருக்கு பயன்படுது. இது தினமும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு 2-3 நாள் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க.
பானை மட்டும் இருக்கும், தண்ணி இருக்காது. இங்கே தினமும் தண்ணி இருக்கும், கூழ் இருக்கும், மோர் இருக்கும். கூழ் வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரம் கொடுப்போம். மற்றபடி தண்ணி 24 மணி நேரமும் இருக்கும். இது நாங்கள் ஒரு 100 நாளுக்கு மேலே பண்ணலான் இருக்கோம். நன்றி. நாளைக்கு கோயிலுக்கு போறோம் நாங்க. வணக்கம். நமது நாம் தமிழர் கட்சியின் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தேர்தலுக்கு உட்பகுதியான துறைப்பாக்கம் ரேடியல் ரோடில் நமது மக்கள் பயணிக்கின்ற பேருந்து நிலையத்தில் மே 1ஆம் தேதி அன்று ஆரம்பித்த இந்த நீர் மோர் பந்தல் இன்றளவும் ஏறத்தாழ 62 நாட்களாக மக்களினுடைய பசிதாகம் போக்குவதற்காக இங்கே மோர் கொடுத்து, நீர் கொடுத்து, அவர்களுக்கு கூழ் கொடுத்து, இந்த பகுதியிலே வருகின்ற அனைத்து பயணிகளுக்கும் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கும் உதவி செய்யும் வண்ணமாக நமது சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட துறைப்பாக்கத்திலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அமைக்கப்பட்ட இந்த நீர் மோர் பந்தலில் இன்றளவும் இடைவிடாமல் எந்த விதமான ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இன்று செய்து வருகின்ற இந்த மக்கள் பணி எப்படி ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும் என்பதனை எடுத்துக்காட்டுவதாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வளர்ப்பாகிய தம்பிகளினுடைய செயலாகும். இந்த செயல் மக்கள் தங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு பதிய வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் ஒரு நாள் 2 நாளில் முடிந்து போயிருக்கும். இன்றளவு இது 62வது நாளாக தொடர்ந்து வருவதற்கு காரணம் இவர்கள் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செய்து வருகிறார்கள். இந்த பணியின் மூலமாக மக்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி தேவை என்பதனை அறிவுறுத்துவதாக, வெளிப்படுத்துவதாக இந்த நீர்மோர் பந்தல் கூழ் குடிக்கின்ற மக்கள் அனுதினமும் அனுபவித்து வருகிறார்கள். மக்களுக்கு வருகின்ற இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக நீரையோ மோரையோ கூழையோ கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளம் நிறைவேற வேண்டும். இந்த தமிழகத்திலே மக்களினுடைய அந்த ஈகை மனப்பான்மை, வள்ளுவர் குறிப்பிட்டது போல் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் என்று கூறியதைப் போல இந்த ஈகை மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த துறைப்பாக்கத்திலே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி அன்பர்கள் செயல்படுகிறார்கள். அதற்கு திரு அர்னால்ட் அவர்களும் மைக்கேல் அவர்களும் அனுதினமும் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களோடு நாங்களும் சேர்ந்து செயல்படுகிறோம். இது நாம் தமிழருக்கும் நமது நாட்டிற்கும் மக்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதற்காக இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.